வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். அணிச்சல் என்னும் கேக் கலவை திருவிழா உதகை ஜெம்பார்க் நட்சத்திர ஹோட்டலில் 30வது ஆண்டு கோலாகலம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுற்றுலா பயணிகளுடன் கேக் கலவை திருவிழாவில் கலந்து கொண்டனர். அணிச்சல் கேக் எனப்படுவது திருமண விழா மற்றும் பிறந்தநாள் விழா, ஆங்கில புத்தாண்டு போன்ற மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் மங்கள நாட்களில் செய்யப்படும் சிற்றுண்டி வகையினை சேர்ந்த தின்பண்டமாகும். அணிச்சல் நிறைய வகைகளாக காணப்படுகிறது. இது அற்புதமான கலவை திருவிழாவாகும். பிரிட்டிஷ் பாரம்பரியத்தை சேர்ந்த இந்த கொண்டாட்டங்களின் காரணமே மகிழ்ச்சிதான். இந்த விழாவின் வரலாறு 17ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது. இது அறுவடை பருவத்தின் வருகையை குறிக்கும் பொழுது பல வகை பழங்கள், பருப்புகள் அறுவடை செய்யப்படும். அன்பாக அழைக்கப்படும் விருந்தாளிகள் செஃப் தொப்பிகளை அழகாக அணிந்து, அப்ரன்ஸ் மற்றும் கையுறைகளை அணிந்து மேசைகள் முன் அணிவகுத்து மது, பழங்கள், உலர்பழங்கள், பருப்புகள் என்று பல வண்ணங்களில் கண்ணை கவரும் வகையில் குவியல் குவியலாகியிருக்க அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கலவை திருவிழாவில் அணிச்சல் கேக் தயாரிக்கும் அழகே அழகு. நறுமண பொருட்களின் மனம் மனதை மயக்கும். இந்த கேக் தயாரிக்கும் கலவை திருவிழா பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட உலக புகழ்பெற்ற உதகையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் நவம்பர் மாதங்களில் வெகு கோலாகலமாக நடைபெறும். இதுவே கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் தொடக்கமாகும். அதன்படி உதகையில் புகழ்பெற்ற ஜெம்பார்க் நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் கலவை திருவிழா என்னும் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி வண்ணமயமாய் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் ஈயாப்பா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி NS நிஷா ஈ காப்பா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுற்றுலா பயணிகளுடன் இணைந்து கேக் மிக்சிங் நிகழ்வில் பங்கேற்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாய் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் என்றாலே கேக் தான் முக்கியமான ஒன்றாகும். பாரம்பரியமான இந்த கலவை திருவிழா குறித்து ஜெம்பார்க் நட்சத்திர ஹோட்டலின் இருப்பிட இயக்குநர் சுரேஷ் நாயர், உணவு மேலாளர் பிரதீப் குமார், சிறப்பு செஃப் சுரேந்திரன் ஆகியோர் கூறும்பொழுது, கலவை திருவிழாவான கேக் மிக்சிங் என்பது எங்கள் ஹோட்டலில் கடந்த 20 வருடங்களாக நடைபெறும் பாரம்பரிய திருவிழாவாகும். நட்ஸ், பிளம்ஸ் மற்றும் பிராந்தி, ரம், விஸ்கி, வைன் என்று மிக்ஸ் செய்து ஒரு மாதம் ஊற வைத்து அடுத்த மாதம் கேக் ரெடியாகும். இது ஒரு குடும்ப நிகழ்வாக நடத்தப்படும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் பொழுது இந்த கேக் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் வழங்கப்படும். பல பாரம்பரிய விழாக்களை பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடுவதால் தான் அயல் நாட்டினர் உலகம் முழுவதும் இருந்து குவிந்து அவர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த கலவை திருவிழாவில் இணைந்து கொண்டாடுகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் அந்த ஹோட்டலின் முக்கிய வாடிக்கையாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், ஹோட்டலில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.